சோ உங்க எல்லாராலையுமே இந்த பிசில போடுற எமோட் மாதிரி உங்க மொபைல்ல போட்டுக்க முடியும். இதுக்கு உங்க மொபைல்ல வால்யூம் பட்டன் இருந்தா மட்டும் போதும். இந்த ஒரு ட்ரிக் உங்க எல்லார மொபைல்லுமே ஈஸியாவே பண்ணிடலாம். சோ ஸ்கிப் பண்ணாம நான் சொல்றத அப்படியே பார்த்து பண்ணாதான் ஒர்க் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு கீ மேப்பர்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள வந்த அப்புறம் அந்த மாதிரி எனபிள்னு காட்டும், அதுக்குள்ள போயிட்டு கீ மேப்பர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண அப்புறம் இந்த மாதிரி மேல ரெண்டு ஃபிக்ஸ்னு காட்டும், அதுக்குள்ள போயிட்டு ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணிக்கோங்க. சோ இதெல்லாம் ஆன் பண்ண அப்புறம் கீழ பிளஸ் ஐகான் காட்டும், அதை கொடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா கீழ ரெக்கார்ட் ட்ரிகர்னு காட்டும். சோ அது கொடுத்த அப்புறம் செகண்ட்ஸ் ஓடும், அதுக்குள்ளேயே உங்க வால்யூம் அப் பட்டன் ஒரு தடவை பிரஸ் பண்ணணும். அது கொடுத்த அப்புறம் மேல ஃபிக்ஸ்னு காட்டும், அதுக்குள்ள போயிட்டு கீ மேப்பரை கண்டுபிடிச்சு ஆன் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கப்புறம் மேல ட்ரிகர் பக்கத்துல ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு டாப் ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தவனே இந்த மாதிரி ஒன்னு கேட்கும், அதுல நீங்க என்ன பண்ணணும்னா கேம் ஓபன் பண்ணி நான் சொல்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். சோ அது எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா எமோட் போடுற இமேஜும் ஒரே இடத்துல இருக்கணும். சோ அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு டைரக்டா அதுல போயிட்டு அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணவனே பாத்தீங்கன்னா கீழ டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. சோ அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா மேல பென்சில் ஐகான் பண்ணி இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுல ரிப்பீட்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு டிஃபால்ட்டுமே ஒன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த அப்புறம் கீழ டன் இருக்கும், அதை கொடுத்துட்டு கடைசியா ரைட் சைடு கீழ பாத்தீங்கன்னா ஒரு சேவ் ஐகான் இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிட்டா மட்டும் போதும். சோ பிசி பிளேயருக்கு டஃப் கொடுத்து ஃபாஸ்டா எமோட் போடலாம்.